இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நான் உங்கள்கிட்ட வைத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்மை தாமே அழிக்கிறோமா? நாம் நம்மை தாமே அழிக்கிறோமா? இது ஒருவேளை வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கலாம். ஆனால் நீதிமொழிகள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. தினந்தோறும் அந்த நாள் எந்த தேதியோ அந்த தேதிக்குரிய அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி நான் 26ஆம் தேதிக்குரிய பகுதியை எடுத்து நான் வாசிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் சில விதமான மக்களை குறித்து போட்டிருந்தது. அதில் சில எல்லாத்தையும் நான் எடுக்க முடியல. இந்த செய்தியில் 2 விதமான மனிதர்களை பற்றி இன்றைக்கி நான் பேசலான்னு நினைக்கிறேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூடரும் சோம்பேறியும். மூடனும் சோம்பேறியும் இந்த 2 தான் நான் எடுத்துக்கிட்ட இன்னைக்கு எடுத்துக்கிட்ட 2 விதமான மக்கள். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வெளியே இருந்து யாரோ நம்மளை அழிக்கிறாங்க, பிசாசு அழிக்கிறான், பிசாசு நம்மளை அழிக்கிறதுல குறியா இருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையிலே அழிவுகளையும் நாசங்களையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அதெல்லாம் அவன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. ஆனால் சில நேரம் நம்மளும் அதற்கு கதவை திறந்து கொடுத்து இடம் கொடுத்துட்றோம். அதை குறித்து சாலமோன் ஞானி சில காரியங்களை சில மனிதர்களை பற்றி சொல்லும்போது அதை சொல்கிறது எனக்கு அது பிரயோஜனமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுய சித்தம், அதாவது ஃப்ரீ வில், நாமவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர் நம்மளை அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல. உனக்கு எது விருப்பமோ அது தெரிந்து கொள், ஆனால் இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. வேதாகமம் முழுவதுமே அது திரும்ப திரும்ப அது வருது. இப்போ அந்த நீதிமொழிகள் 26ல் பார்த்தீங்கன்னா, சிலருடைய சொந்த விருப்பத்தினாலே அவங்க செயல்படுகிற விதம் மூடத்தனமாக இருக்குது. சில சோம்பேறியாக இருக்கிறாங்க. அதுவுமே சொந்த சாய்ஸ் தான், நம்முடைய தேர்ந்தெடுப்பு. அதனுடைய விளைவுகள் அதை நம்ம மாற்ற முடியுமா? அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த 26 அதிகாரத்தை நான் பேஸ் பண்ணேன். ஆனாலும் நீதிமொழிகள் முழுவதுமே அதில் கொடுத்துருக்கிற பகுதிகளை நான் அங்கங்கே எடுத்து அதையும் நான் உங்களுக்கு ஒரு கோர்வையாக தொகுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால் சில நேரம் எனக்கு ஒரு கேள்வி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்டவர் ஒருவேளை சிலருக்கு நிறைய ஞானம் கொடுத்துருக்காரு, நல்லா படிக்க முடியும், சிலருக்கு நல்ல மனப்பாடம் பண்ண முடியும், சிலர் நல்லா படித்து முன்னேறுறாங்க, சிலருக்கு அதுக்குரிய படிப்பு அறிவு இல்லை. அப்போ இது சரியில்லைல்ல, ஒரு பாரபட்சமாக ஆண்டவர் நடக்கிறாரா, அப்படிலாம் எனக்கு சில நேரம் கேள்விகள் உண்டு ஏற்பட்டது உண்டு. ஆனால் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய பதில் ஆண்டவர் பாடசாலைகளையோ இந்த மாதிரி கல்லூரிகளையோ அவர் உருவாக்கலை ஆரம்பத்தில். ஆனால் அவருக்குன்னு ஒரு சில காரியங்களை ஞானமாய், சில காரியங்களை கோட்பாடுகளை இந்த உலகத்தில் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் அவருடைய ஞானம் ஒன்று. அதை நம்ம எடுத்துக்கொண்டு அதன்படி அதை கீழ்ப்படிந்து அந்த பாதையில் நடக்கும்போது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், ஒருவேளை ஒன்றுமில்லாமையில் இருந்தாலும், ஒரு படிப்பறிவே இல்லாதவங்களாக இருந்தால் கூட முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வேதத்தில் நிறையா நமக்கு இந்த உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் உயர்த்த முடியும். இப்போது இன்னைக்கு பார்க்குற அந்த மூடனை பார்ப்போம். மூடன்னா யார்? நம்ம நினச்சிக்கிறோம் மூடன்னா அறிவில்லாதவங்க, முட்டாள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி கொடுக்கல. பேதைகள் அப்படின்னு சொல்லலை. பேதைகளுக்கு தனி இது விளக்கங்கள் கொடுக்குறாரு சாலமோன் ஞானி. இந்த மூடனை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? மூடர்கள் அப்படின்னா எப்படி அவங்களை தெரிந்து கொள்றதுன்னு அவங்க யாருன்னு அறிந்துக்கிறதுன்னு ஒரு தெளிவான ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதம் 14:1 நான் வாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று மதிகையுடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இப்போ தேவன் இல்லை என்று சொல்கிறது யாரோ அவங்க மூடன். இந்த மூடன்றதுல 2 விதம் இருக்குது. ஒன்று கடவுளை பற்றியே ஒரு அக்கறையே இல்லாதவங்க. ஆனால் இன்னொரு விதம் இருக்குது, தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனாலும் அவங்க இந்த மூடத்தனத்துக்குள்ளே போகிறதுனால அது நிறைய விளைவுகளை அனுபவிக்க நேரிடுது. முதல் கேட்டகரியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா தேவனே இல்லைன்றாங்க. அடுத்து இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கிற நீதிமொழிகள் 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள்.
அவங்க வந்து பாவம்னாலே அத வந்து கிண்டலும் கேலியுமா எடுத்துக்கிட்டு அத வந்து தாராளமா அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லன்னு இல்ல. அது அ பாவம் தானே இது சிரிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த அதை குறித்து ஒரு ஏளனமாக நினைக்கிறவங்க. அடுத்து நீதிமொழிகள் 10 அ 23ல பார்த்தீங்கன்னா, "தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு" அப்படின்னு வருது. மூடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தீவினைன்னா என்னது? தீய செயல்கள். தீமையான செயல்களை செய்றதுல அவங்களுக்கு வந்து விளையாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க மூடர். இது வந்து அறிவில்லாம பண்றது கிடையாது. எனக்கென்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது விளையாட்டுத்தனமா நான் பண்ணுவேன். அதனுடைய பலன் என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லன்ற மாரி இருக்கிறவங்க மூடன். அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரிய தான் நான் இன்னைக்கு ரொம்ப வந்து நான் சொல்லணும், உங்கள அழுத்தி சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் பல சமயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள மூடத்தனமான காரியங்கள நம்ம செஞ்சு, அதனால சில அழிவுகள நம்ம நமக்கு நாமே தேடிக்கொள்கிறோம். இது வந்து சாத்தானுக்கு வசதியா போகுது. நம்ம கடைசில பார்த்தா வந்து ஆண்டவர் தான் இத எனக்கு பண்ணாருன்ற மாரி ஆண்டவர் மேல நம்ம வந்து கோவப்படுறோம். ஆ அது வந்து நம்முடைய வழிகள நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ வந்து இதில பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு வசனத்த காட்ட விரும்புறேன். நீதிமொழிகள் ஆ 1:7ல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும், போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானத்தையும், போதகத்தையும் அசட்டை பண்றவங்க மூடர்கள்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து ம் ஏற்கனவே தெரியும். இது வந்து சரி என்று, இது ஞானம் என்று. இல்ல ஒருவேளை அவங்களுக்கு இல்லன்னா கூட யாரோ ஒருத்தங்க போதிக்கிறாங்க. சில காரியங்கள சொல்றாங்க. இது இப்படித்தான் இந்த இது வந்து இப்படி செய்யலாம். அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் கொடுக்கப்படும்போது, அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர்கள்ன்னு போட்டிருக்கு. இதுல வந்து நம்ம நெறைய நேரம் வந்து அதுல நம்ம தவறுறோம். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிறோம். ஒரு கழுதைய கொண்டு கூட தேவன் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசிட்ட பேசினாரு. அப்படிப்பட்ட தேவன் ஒரு சாதாரணமான மக்களுடைய ஒரு ஆலோசனையின் மூலமாக கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையும், ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தையும் ஆண்டவர் குடுக்க முடியும். அத சில நேரம் நம்ம அசட்டை பண்ணிர்றோம். அப்படி கூட நம்ம முட்டாளாயிர்றோம். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, அ இரு நீதிமொழிகள் 26ல "தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன்" அப்படின்னு வருது. தன்னுடைய இருதயத்தை நம்புகிறது. நான் நெனச்சது தான் சரி. அ மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். எனக்குள்ள நான் சில காரியங்கள யோசித்து வைத்திருக்கிறேன். அதுக்கு மீறி நான் வந்து போமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் மூடன் என்று இந்த வேதத்துல சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயத்துல சில காரியங்கள நம்ம யோசித்து வைத்திருந்தாலும், பிறர் வந்து கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த நேரத்துல நமக்கு அது பிடிக்காட்டா கூட, அடுத்தவங்க சொல்லும்போது கொஞ்ச நேரம் அதுக்குன்னு டைம் எடுத்து ஜெபிக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்க. எனக்கு இது தெரியல. ஆனா இது சரின்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க. இது எது சரின்றத எனக்கு காட்டுங்கன்னு கூட நம்ம கேட்கலாம். பல சமயத்துல அப்படியே அத வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அப்படியே ரூல் அவுட் பண்ணிர்றோம். இது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுர்றோம். அதனால பல பலன்களை, பல அ காரியங்கள நம்ம வந்து அ அனுபவிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். இதுவும் நம்ம நெறைய நேரம் நம்ம பண்றோம். ஏன்னா, ஒரு காரியத்தை ஒரு முறை செய்யும்போது, அதுல வந்து ஒரு தவற நம்ம வந்து ப ஒரு நஷ்டத்தையோ, ஒரு அ ஏதோ ஒரு இழப்பையோ நம்ம சந்திச்சுட்டோம்னா, அடுத்த நேரம் அத செய்யக்கூடாது. அந்த ஒரு அறிவு நமக்கு வேணும். இது வந்து சாதாரண ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஞானமா இந்த விஷயங்கள்ல நடந்து கொள்றாங்க. ஆனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க பல சமயங்களிலே மறுபடியும் மறுபடியுமாக அதே காரியத்த நம்ம செய்து, அதன் மூலமாக பல பலன்கள, பல தீமைகள நம்ம அனுபவிக்க நேரிடுது. அ மொ ஒருவேளை நம்முடைய சுகத்திலேயோ, நம்முடைய பண விஷயங்களிலோ, இல்ல நம்ம பிள்ளைகள படிக்க வைக்கிற காரியங்களிலோ, ஏதோ ஒண்ணுல நம்ம ஒரு முறை நம்ம வந்து அத முயற்சி செய்து, அதுல அந்த வழியில சென்று அதுலருந்து அ நமக்கு வந்து அது நடக்கல அப்டின்னா, அப்போது சரியில்லன்னு சொல்லி திரும்பி வேற அடுத்த வழிய நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அ இல்ல நமக்கு வந்து இந்த பிடிச்ச பிடி இப்படிதான், இப்படிதான், இப்படிதான் போய் கடைசில வந்து அது ஒரு பெரிய ஒரு அம் அ இழப்புக்கு நேராக ஒரு வ வ அ பெரிய தீமைக்கு நேராக போய் முடிந்துருது. அதனால மூடத்தனத்துக்கு நம்ம திரும்பாம இருக்கணும். இதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாலமோன் ஞானி மூலம் குடுக்கப்பட்ட ஒரு வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா, இதெல்லாம் எனக்கு பேசினதுனால நான் உங்களுக்கு இத சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். லச்சையை மூடுகிறவனோ விவேகி. இதுல பார்த்தீங்கன்னா, அ சீக்கிரமா கோவப்படுறவங்க, எனக்கு கோபம் ரொம்ப சட்டுன்னு கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா பேசுறோம். ஆனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க
அப்படி இருந்தோம்னா அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அவங்கள மூடன் என்று சாலமோன் ஞானி அழைக்கிறார். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 12:23 விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். இதுல ஒரு 4 வசனம் எப்படி வந்து மூடர் வந்து தங்களுடைய இருதயத்தில் உள்ள மதியீனத்தை வெளிப்படுத்துறாங்கன்றத காமிக்குது. ஒண்ணு வாசித்திருக்கேன். இன்னொன்னு, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் வந்து முட்டாள்தனமா பேசுறான், முட்டாள்தனமா நடந்துக்கிறான்றத எல்லாருக்கும் காட்டுறான் அப்படின்னு வருது. அடுத்து நீதிமொழிகள் 15:2 ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். வாயை திறந்தாலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள், ஒரு பலனற்ற வார்த்தைகள். இது வந்து ஆண்டவரை அறியாதவர்கள் மட்டும் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்றோம். அப்போ வந்து இந்த 4 வசனத்தின்படி பார்த்தா, நம்ம வந்து அ சீக்கிரமா எதையும் நம்ம வந்து நம்முடைய வாயிலிருந்து பேசுறது, நமக்குள்ள ஒருவேளை ஒரு எண்ணம் வருதுன்னா, அத குறித்து அது சரியானதா? இந்த இந்த சூழ்நிலையில இத பேசணுமான்னு யோசிக்காம பேசுறது. இப்படியெல்லாம் பேசுறது நம்முடைய மதியினத்தை மூடனுடைய மதியினம் வெளியே தெரியுது. இப்படிப்பட்டவங்கலாம் மூடன் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்றாரு. இதுல வந்து பெரிய தவறு கிடையாது. இதுல இப்படி பேசுறதுனால தப்பு கிடையாது. ஆனா நம்ம வந்து முட்டாள்தனமா நடந்து கொள்கிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 20:3 வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. அது நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் சொல்லாம நம்ம தேவையில்லாம அதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் இதுவும் வேத வசனத்திலே சாலமோன் ஞானி மூலமாக தேவன் கொடுக்கிற ஒரு அறிவுரை. தேவையில்லாத வழக்குகளிலே நம்ம வந்து ஈடுபடுவது அவசியம் இல்ல. அவசியமற்ற நமக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு இருந்ததுன்னா, அது வழக்குல தலையிட வேண்டாம். மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். நமக்கு சம்மந்தம் இல்ல. அதுல நம்ம தலையிடவே வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தவங்க குடும்ப விஷயங்கள்ல நம்ம தலையிட வேண்டியதில்ல. ஆண்டவர் வந்து அதில தலையிட்டு நீ அவங்கள்ட்ட பேசுன்னு சொன்னால் ஒழிய நம்ம போய் தலையிட வேண்டியதில்ல. விசேஷமா நம்முடைய வளர்ந்த பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பெற்றோர்களுடைய தலையீடு இருப்பதனாலே, அந்த குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அப்போ அதுலலாம் நம்ம வந்து அந்த ஏதோ வழக்கு நடக்குதுன்னா, நம்ம வந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் லீட் பண்ணால் ஒழிய, ஆண்டவர் நடத்தினால் ஒழிய அதில தலையிடுறதுக்கு நம்ம வந்து தள்ளி நிக்கணும். அது ஒரு சரியான ஆலோசனையா இருக்கும். இப்படி தலையிட்டோம்னா மூடன் என்று சொல்லி இங்க வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நிர்விசாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளேசன்சி அப்படின்னு வருது. கம்ப்ளேசன்சின்னா வந்து அ ம் அதாவது ஏனோ தானோ என்கிற ஒரு காரியம். நிர்விசாரம் அ ஒரு அதை குறித்த ஒரு கரிசனை இல்லாத ஒரு தன்மை. இப்போ அது வந்து அவங்களுடைய அழிவுக்கு நேராக கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது வந்து வ 2 சாராருக்குமே பொருந்தும். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் பொருந்தும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் பொருந்தும். ஆண்டவரை அறிந்தவர்கள் தேவன் உண்டு என்று தெரியும். அவங்க தீவினை செய்ய மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம வந்து இருதயத்தையே நம்பிக்கொண்டு ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல், நம்ம செய்த தவறையே மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டு ஒரு முயற்சிய செய்து அதில நம்ம வந்து வெற்றி பெறலன்னா, திரும்ப அதையே மீண்டும் மீண்டுமாக செய்து எனக்கு ஒண்ணுமே ஆண்டவர் செய்யலன்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆண்டவரை நம்ம பழி போட்டு பிரயோஜனம் இல்ல. நம்ம சீக்கிரத்துல கோவப்பட்டு, நம்முடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாலமன் ஞானி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அ ம் அறிவுரை நமக்கு. இது வந்து நம்ம எனக்கு ஆண்டவர் இத கற்றுக் கொடுத்தார். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மூடத்தனமாய் நடந்து கொள்றதுல என்ன அதுல ஏதாவது ஒரு அதுல வந்து என்ன அதனால என்ன விளைவு? சரி நான் முட்டாளாட்டம் பண்ணிட்டு போறேனே, ஏதாவது அதுக்கு எனக்கு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சில காரியங்கள அவர் குடுக்குறாரு. நீதிமொழிகள் 10:14 பார்த்தீங்கன்னா, மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. அழிவு சமீபமா இருக்குது. அவங்க வாயில தேவையில்லாத காரியங்கள பேசும்போது, அழிவு சமீபமா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். இதுல பார்த்தீங்கன்னா, அவருடைய அழிவு 2லயும் அதான் வருது. மாள்றதுன்னா மடிந்து போறது. அது வந்து மூடத்தனத்தினாலே, தங்களுடைய மதியீனத்தினாலே, தங்களுடைய முட்டாள்தனத்தினாலே அழிகிறார்கள். இதுல வந்து தேவன நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆண்டவர் வந்து வழிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஒருவேளை அந்த ஞானமுள்ள வழிகள அவர் வந்து யார் மூலமாவது கூட சொல்லலாம். ஆனா அத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கடன் வாங்கி, அதுக்கு மேல கடன் வாங்கி, அந்த கடனுக்கு கடன் வாங்கி தெரியும். ஒரு கடன் வாங்கும்போதே அத அடைக்க முடியலன்னு தெரியும். அப்போ
இன்னும் நம்ம கடன் வாங்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யாராவது குடுக்குற அறிவுரைய தள்ளி விட்டுறது. இப்படிலாம் நம்ம நடக்கும்போது, ஆனா கடைசியில வந்து ஆண்டவர் தான் எனக்கு என்னைய இவ்ளோ கடனுக்குள்ள கொண்டு வந்து விட்டாரு. நான் ஆண்டவர நம்பி பிரயோஜனம் இல்ல. அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, அது வந்து தவறான காரியம். ஒருவேள ஒரு வேலை வாய்ப்பு வருது. அத நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு அந்த நேரத்துல மனது இல்லன்னா, அ இதுவுமே வந்து ஒரு அட்வைஸ வந்து நம்ம ஒரு ஆலோசனைய ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை தான். எனக்கு வந்து நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா கடன் மட்டும் வாங்குவேன் அப்படின்னும்போது, இது ஒரு முட்டாள்தனமான முடிவு. அப்புறம் பாருங்க, இன்னொரு ஒரு காரியம் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 29ஆம் வசனத்துல, "தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான்." இவன் வந்து முட்டாளா இருக்கிறவங்க வந்து அ ஒரு நல்லா ஞானமா நடந்துக்கிறவன்ட்ட போய் அவன் அடிமையா தான் வேலை செய்வான். அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வருது. இதுல வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அடிமைத்தனம் கிடையாது. ஆனா வந்து நம்ம அந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம அதிலே நடக்கிறதுக்கு பழக வேண்டும். அப்பதான் நமக்கு அதிலிருந்து நமக்கு அடிமையா இல்லாம நம்ம ஆளுகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அதுல நம்ம அந்த ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ஞானத்திலே நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 14:8ல தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடனுடைய வஞ்சனையோ மூடத்தனம். இப்போ மூடருடைய வஞ்சனைங்கும்போது அவன் வந்து டிசைட்ஃபுல்ன்னு வருது. அவனே தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். ஒ நம்மள நாமளே வந்து சில காரியங்கள்னாலே நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு மூடத்தனத்த நம்பி ஏமாந்து போற காரியங்கள் கூட இருக்குது. அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 17:10ல மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். இப்போ புத்திமான ஒரு வாயில லைட்டா ஒரு சொல் சொன்னா போதும். ஆனா இவங்கள வந்து அடிச்சா கூட அவங்களுக்கு உணராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவையில்லாத அடிகள் மூடனுக்கு வருது. இப்போ அது கூட அடுத்த வசனத்திலே அதே தான் வருது. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். ஏன்னா அவன் சொன்னபடி கேட்கல. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து அவ்ளோ முட்டாள்தனமா இருக்கு. அதனால அடிக்க தான் அடிச்சாலாவது கேட்பானான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அடிகளை வரவழைக்கிற அளவுக்கு அவனுடைய காரியம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அதே மாரி அதே இதுல இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. பரியாசக்காரன் நீதிமொழிகள் 19:29ல பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும், மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கு. அவனுடைய முதுகுக்கு அடிகள் ஆயத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத காயங்கள், காரணமற்ற ஒரு ம் அடிகள், வலிகள், வேதனைகள் யாருக்கு வரும்னா, அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாத மூடர்களுக்கு. இவங்க வந்து அறிவே இல்லாத முட்டாள்கள் கிடையாது. ஆனா அறிவை ரிஜெக்ட் பண்றவங்க. இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்குகிறவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு காரியம் இருக்கு. நீதிமொழிகள் 18:7ல மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அவன் வாயே அவனுக்கு அழிவா இருக்குதாம். இப்ப தேவையில்லாத முட்டாள்தனமான காரியங்கள பேசுறது மூலமாக ஒருவேள ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தெரியல, எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிட்டா கூட சில நேரம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி நம்ம எதையாவது நம்ம வாயிலேருந்து பேசி, கடைசியில வந்து அதுவே நமக்கு கேடா முடிஞ்சிரும். இவங்க வந்து அ உண்மையா நடந்துக்கல, உண்மையா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு கேடா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுவே நமக்கு அழிவு. அடுத்து அவனுடைய உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. இப்ப முட்டாள்தனமா பேசக்கூடாததை சொல்ல வேண்டாத இடத்துல, அ சொல்ல வேண்டாத டைம்ல பேசி ஒரு அ ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப இழந்தவங்க ஏராளம். இல்ல ஒரு நல்ல ஒரு உறவை இழந்தவர்கள் ஏராளம். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறனா, கண்ணியாய் நம்முடைய உதடுகள் மாறாதபடி இருக்கணும்னா, நம்ம மூடனா இருக்கக்கூடாது. இந்த மூடன்ன்றது வந்து அ ஆண்டவர் என்னைய அப்படிதான் படைச்சிருக்காருன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா, ஆண்டவர் வந்து நம்மட்ட சாய்ஸ் குடுக்குறாரு. நமக்கு வந்து வாய்ப்புகள குடுக்குறாரு. மனுஷருடைய ஆலோசனைய குடுக்குறாரு. அத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. நீதிமொழிகள் 26:9ல இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. "மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு." மூடன் கையில அ வாயில வந்து ஒரு பழமொழி கிடைச்சதுன்னா, அது வந்து ஒரு முள்ளு மாதிரியாம். ஏன்னா அது வந்து ஒ யாரனாலும் குத்தும். யாரனாலும் காயப்படுத்தும். அப்படிப்பட்ட வார்த்தைகள தேவையில்லாத நேரத்தில பேசுவாங்க. அடுத்து 26:7ல "நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும்." அப்படின்னா, வாயில அவங்க ஒருவேள அது உவமையா இருக்கலாம். ஒரு நல்ல யாரோ சொன்ன செயல்னா, அது வந்து சரியான நேரத்தில, சரியான விதத்தில சொல்லப்படாததுனால, அதனால பயனற்ற வார்த்தைகள அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரு காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 27:22ல
மூடனை உரலில் போட்டு உலக்கியினால் நொய்யோடே நொய்யாக குத்தினால் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. அவ்வளோ ஒரு இது வந்து ஒரு உரல்ல போட்டு குத்துறதுக்கு சமானமா சொல்றாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டா கூட அது நீங்காதுன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பிடிவாதம். நான் செய்றது தான் கரெக்ட்டுன்னு சொல்லி. இப்போ இதுல இ இ இன்னொரு இப்போ வந்து இதெல்லாம் அவங்களுடைய பலன் பார்த்தோம். அடிகளை வரவழைக்கும், கண்ணி, கேடு, வாழ்க்கைய அழிக்கும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மூடன நம்ம எப்படி ஒருத்தவங்க வந்து முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு என்ன குடுக்கணும், என்ன குடுக்கக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில காரியங்கள கூட சொல்றாரு சாலமன் ஞானி. என்ன தகும் அவனுக்கு, என்ன தகாது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 26:1 பார்த்தீங்கன்னா, உஷ்ண காலத்தில் உறைந்த பனியும், அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. இதுல வந்து அவனுக்கு ஒரு ஆனர், ஒரு மகிமை அவன தூக்கி தூக்கி மேல தூக்கி வைக்கிறது, அது வந்து சரிப்படாது. ஏன்னா, ஒரு நாள்ல அவன் தன்னுடைய முட்டாள்தனத்த வெளிப்படுத்துவான். முட்டாள்தனத்த எப்படி வெளிப்படுத்துவான்? அவன் முட்டாளா இருக்கிறதுனால இல்ல, ஏற்கனவே தெரியும். ஆனா வந்து அத வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றதுனால. அடுத்த ஒரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 19:10 மூடனுக்கு செல்வம் தகாது அப்படின்னு வருது. இப்போ இவன்ட்ட வந்து பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அந்த பணம் அவனுக்கு நிலைக்காது. அவன்ட்ட தங்காது. ஏன்னா, அவன் வந்து சரியான ஒரு மனநிலையில அத வந்து அணுகல. அவனுக்கு வந்து ஒரு ம் அ மதியீனம் இருக்கு. அத வந்து சரியா வந்து மேனேஜ் பண்ண தெரியல. அப்புறம் அப்போ என்னதான் அவனுக்கு தகும்ன்றதுக்கு ஒண்ணு சொல்றாரு பாருங்க. ம் அ நான் குதிரைக்கு சவுக்கும், கழுதைக்கு கடிவாளமும், மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. அப்போ வந்து அவனுக்கு அடி தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. ஆனா நம்ம இப்போ வந்து அப்படிலாம் யாரையும் அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கல. ஒருவேளை அந்த காலத்துல அந்த மாரி அடிக்கிற ஒரு காரியம் இருந்திருக்கலாம். அவனுக்கு வந்து முட்டாளா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அதுதான் அவனுக்கு சரிப்படும். அவன தூக்கி மேல வைக்க முடியாது. அவன் கையில காச குடுக்க முடியாது. அப்போ இதுல மூடனா இருக்கிறதுனால நமக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கிறதோட, அம் அ நெறைய குறைவுகள் தான் நமக்கு இருக்கு. அது வந்து நல்லதில்ல நமக்கு. இந்த முட்டாள்தனமாய் நாம் நடந்து கொள்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கிறது தான் இந்த காரியம். இப்போ ஒருத்தங்க முட்டாள்தனமா நடக்கிறாங்க. நமக்கு தெரியுது. அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது கூட சாலமோன் ஞானி அழகா குடுக்குறாரு. முதலாவது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 26:4 மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, 26:5 மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு. கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். இது வந்து எனக்கெல்லாம் என்னடா இது ஒரு வசனத்துல கொடாதேங்கிறாரு, மறு உத்தரவு கொடாதேங்கிறாரு, ஒரு இதுல மறு உத்தரவு கொடுன்றாரு அப்படின்னு எனக்கு கூட கேள்வி வந்தது உண்டு. அதுல என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் சில சூழ்நிலையில அப்படி ஒரு மதியீனமா பேசுறவங்கட்ட நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க சொல்ற மாரி சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா, அந்த நேரத்துல அப்படி அவங்க பேசினோம்னா, அவங்க லெவலுக்கு நம்ம இறங்குற மாரி. ஆனா, சில நேரத்துல அவங்கள மாரி நம்ம பேசணும். அப்போ எந்த நேரத்துல அவங்களுக்கு பதில் சொல்லணும், எந்த நேரத்துல பதில் சொல்லக்கூடாதுன்றதுல ஒரு அறிவு வேணும், ஒரு ஞானம் வேணும், விவேகம் வேணும் என்று தான் அவரு அந்த காரியத்த சொல்றாரு. பாருங்க இன்னொன்னு அப்போ இன்னொரு அடுத்த காரியம் முதல்ல மறு உத்தரவு கொடாதே, மறு உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியம் நீதிமொழிகள் 26:6 மூடன் கையில் செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்துக் கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். அப்போ அவன்ட்ட வந்து ஒரு செய்திய சொல்லி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முக்கியமான செய்திய அவங்ககிட்ட போய் சொல்லிருங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி நம்ம அனுப்ப வேண்டாம். ஏன்னா, அது சரியாக சொல்லப்படாது. ஒரு நல்ல ஒரு அறிவோடு சொல்லப்படாது. அதனால தேவையில்லாத நீங்களே அங்க சொல்லி அனுப்பி அதன் மூலமாக நஷ்டம் தான் அடைவீங்க. அதனால அவங்க மூலமா செய்தி அனுப்ப வேண்டாம். அடுத்து 26:8 பார்த்தீங்கன்னா, மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவணிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். அதாவது கனத்த கொடுக்க வேண்டாம் அவனுக்கு. கல்ல கட்டுனா அடுத்து கல்ல தூக்கி எறிய தான் போறோம். அப்போ அந்த கனம் வந்து எங்கேயாவது போயிரும். அதனால அவன தூக்கி எங்கேயோ பதவியில நீங்க உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாலமோன் கொடுக்கிற அறிவுரை. அடுத்தது 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளே அங்கே காணாய். ஒரு அவன பார்த்தாலே நீ தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன்கிட்ட வந்து எதுவும் உனக்கு வந்து அறிவுள்ள வார்த்தைகள் கிடைக்கும்னு சொல்லி நீ நம்பாத, அதை ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொல்லி அதனால அவன விட்டு தள்ளி போயிரு அப்படின்றாரு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இதுல பார்த்தீங்கன்னா, மூடருக்கு தோழன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறாரு. நாசமடையணும்னு நினைச்சீங்கன்னா, மூடரோட சேர்ந்துக்கோங்க. நீங்க ஆனா ஞானிகளோட சேர்ந்தீங்கன்னா, ஞானம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ
ஒரு ஃப்ரெண்ட நம்ம சூஸ் பண்ணும்போது கூட, அவங்க வந்து ஞானம் உள்ளவங்களா, இல்ல ஞானம் இல்லாதவர்களா, மூடர்களா என்பதை அறிந்து சூஸ் பண்ணணுன்றது வந்து, அ இந்த சாலமோன் ஞானியுடைய ஒரு அட்வைஸ். இது நம்ம மூடரா இருந்தோம்னா, இத ரிஜெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் சரியில்லன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம மூடர்களா இருக்கக்கூடாது. பல சமயங்களில நம்ம அப்படி இருக்கிறோம். அதனால அந்த அறிவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23:9 மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். ஒருவேளை நீங்க ஞானமா பேசுறீங்கன்னு போய் அவங்களுக்கு சில நேரம் அட்வைஸ் குடுத்தா, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நெறைய நேரத்தில அ இது ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய காரியமா இருக்குது. ஏன்னா, ஒரு ஆலோசனைய கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஞானமாய் சொல்லுகிற காரியத்த அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுன்றது வந்து அ அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் கண்டிப்பா நமக்கு தெரியும். அதனால இது வந்து நம்முடைய அட்வைஸ் ஒருவேளை மூடரா இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒருவேளை அவங்க நம்ம சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்கங்கும்போது, அது வந்து ஞானத்த கேட்க பேசாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஆனா, இந்த மூடரா இருக்கிறவங்க மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, மாறலாம். மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுல நீதிமொழிகள் 17:28 பார்த்தீங்கன்னா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இதுல வந்து வாய மூடுனாலே அவங்கள புத்திமான்னு நினைப்பாங்களாம். தேவையில்லாத பேசாம இருந்தாலே அவங்கள ஞானவான் என்று நினைப்பாங்களாம். ஒரு வசனம். நீதிமொழிகள் 26:12 தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். தன்னைத்தானே ஞானின்னு நினைக்கிறவனை பார்க்கிலும் மூடனை குறித்து நீ நம்பிக்கையா இருக்கலாம். அதனால அவனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கூட இப்படி நடக்கிறாங்க. நான் அதத்தான் இவ்வளவு நேரம் காட்டியிருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவே நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1:31 இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமா இருக்கும்போது, இந்த மூடத்தனத்துக்கு இடம் இல்ல. அப்போ அந்த மூடத்தனம் வருதுன்னா, நம்ம கிறிஸ்துவின் ஞானத்த நம்ம உடையவங்களா இருக்கிறோமான்றத நம்ம ஒவ்வொரு நேரம் நம்ம வந்து ம நம்ம நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய மைண்ட ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, நம்முடைய மனத புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, அவர் நமக்கு ஞானமா இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம விலகி இருப்போம். நம்ம யார்ட்ட தேடுறோன்றது கவனமா இருப்போம். நம்ம மூடரா இல்லாம வாயில தேவையில்லாத வார்த்தைகள பேசாம நம்மை காத்துக்கொள்வோம். நம்ம ஆலோசனை கேட்போம். அசட்டை பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து சாலமோன் ஞானி இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள். நீதிமொழிகள் 6:9 சோம்பேறியே! நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ! அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் தூங்குறேன், இன்னும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். அப்படியே படுத்து கிடந்தா எவ்வளோ நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படுத்தே கிடக்கிறியோ! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காரியங்கள சோம்பேறி பத்தி சொல்றாரு. இப்போ எ ய ஏன் எப்படி சோம்பேறினா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அவரு சொல்ற காரியத்த நான் இன்னைக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, "சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை." அ அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வேட்டைக்கு போறதுன்றது வந்து நமக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு அலைஞ்சு ஒரு விலங்க கண்டுபிடிச்சு மானோ, எதையோ அத வேட்டையாடி வீட்ல கொண்டு வந்து அத சமைச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ கஷ்டம். பேசாம அத போட்டுறது. அப்போ இது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஒருவேளை ஒரு பொருளுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆசைப்பட்டு, அதுக்காக உழைத்து கொண்டு வந்து அத பத்திரமா பாதுகாக்காதவங்க எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம். இத வந்து நம்ம இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நம்ம அத வந்து பொருத்தி பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலையில் நம்ம எத்தனை முறை ஒரு காரியத்துக்காக அவ்ளோ வேலை செஞ்சு பணத்த கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பணத்துக்காக அவ்வளவு நாள்தோறும் உழைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து, அதை வீணான காரியங்களுக்கு செலவழிக்கிறோம். இல்ல நம்ம வந்து அத அத குறித்து அக்கறையற்றவர்களாக அது எப்படி நம்ம செலவழிக்கிறோன்றத குறித்து கூட நம்ம அக்கறை இல்லாம இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்கள குறித்து கூட சொல்றாரு, "இவரு சோம்பேறி" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது." அவருக்கு அதே வசனத்துல பின்பகுதியில அ அத அந்த பொருள வந்து பத்திரமா வச்சிருக்கவங்க வந்து அவங்கள கேர்ஃபுல்லா அத வந்து வேல்யூபிளா அத வந்து வேல்யூ பண்றாங்க. அத வந்து மதிக்கிறாங்க. ஆனா இவன் வந்து கஷ்டப்பட்டு அவ்ளோ அலைஞ்சு அத வேட்டையாடி கொண்டு வந்தும், அத வந்து அலட்சியப்படுத்தி தூர போட்டுறான் சோம்பேறி. அத சமைச்சு சாப்பிடணும்னு கூட அவனுக்கு முடியல. அடுத்து பாருங்க 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, "வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும்" என்று சோம்பேறி சொல்வான். வெளிய போறதுக்கு சாக்கு போக்கு. இன்றைக்கு நம்ம நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க.
அதுலேருந்து நம்ம வந்து அவங்கள ஜெபத்தோட திருத்த வேண்டியது அவசியம். நம்மளும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம இன்றைக்கு ஒருவேள சயின்டிஃபிக்கா பார்த்தா கூட நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய நம்ம சரீரத்தினாலே நம்ம வேலை செய்றோமோ, அவ்வளோ தூரத்துக்கு நல்லது என்று சொல்றாங்க. அ இப்ப எல்லாமே வசதியா போயிருச்சு. உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம். உட்கார்ந்த இடத்துலேருந்து டிவிய மாத்திக்கிறோம். ஏன் மற்ற இதுகளையும் நம்ம வந்து கை, கால் அசையாம செய்யக்கூடிய வேலைகள் நெறைய வந்துருச்சு. ஆனா நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்முடைய உடல் உழைப்ப குடுக்குறோமோ, நம்ம கைகள், கால்கள ஆட்டி நம்முடைய வேலைய செய்றோமோ, அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லது. ஆனா சோம்பேறி என்ன சொல்லுவான்னா, "வெளிய சிங்கம் இருக்குது. அதனால நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவானா. அப்படி சாக்கு போக்கு சொல்றவன் சோம்பேறின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 26:14ல கதவு கீழ் முலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக் கொண்டிருக்கிறான். கதவ தெறந்தா அப்படி ஒரே இதுல அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கும். இப்படி தெறந்தா முன்னால போகும், பின்னால வரும். அந்த கீல் இருக்குல்ல, அந்த இதுல ஆடிட்டே இருக்கிற மாரி, சோம்பேறி படுக்கையில படுத்து கிடந்து ஆடிக்கிட்டே இருப்பானாம். சோம்பேறிய பற்றி அவர் குடுக்குற ஒரு விளக்கம். அடுத்து நீதிமொழிகள் 26:15ல சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். கைய சாப்பாட்டு தட்டுல வச்சுட்டு திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு கூட அவ்ளோ சோம்பேறித்தனமா? சிலருக்கு சாப்பிட்டுட்டு கைய கழுவ கூட கஷ்டமா இருக்கும். அப்படியே காஞ்சா கூட பரவாயில்லன்னு உட்கார்ந்துருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. இல்ல? இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்புகள் தான். இது வந்து ஒரு வேள இது இது நான் இப்படி இருக்கிறது பாவமா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து நம்ம இப்படி சோம்பலா இருக்க வேண்டும் என்று விரும்பல. ஏன்னா, அப்படி இருந்தா நம்ம படுத்து கிடந்தாலே நம்முடைய பாடி நல்ல ஹெல்த்தியா இருந்திருக்கணுமே! இல்லையே! அப்போ வந்து ஆண்டவர் நம்ம படைச்ச விதமே நம்ம நல்லா சுறுசுறுப்பா இயங்க வேண்டும் என்று சொல்லி தான் படைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனங்கள் எல்லாம் குடுத்திருக்கிறாரு நமக்கு. ஆ நீதிமொழிகள் 26:16ல புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சோம்பேறி ம் அ நல்லா வந்து நெறைய பேர் நல்லா அ பதில் சொன்னா கூட, இவன் நெனச்சுக்குவானா, நான் செய்றது தான் கரெக்ட். நான் தான் எனக்கு ஞானம் எனக்கு தான் நெறைய அறிவு இருக்குன்னு சொல்லி அவன் நெனச்சுக்குவானா தனக்கு தானே. சரி. இப்ப இந்த சோம்பலா இருக்கிறனால என்ன எனக்கு எதுவும் கிடைக்குமா? ஏன் என்ன பத்தி சோம்பலா இருக்கிறனால அது ஒண்ணும் பெரிய பாவமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதுக்கும் சில வசனங்கள அவரு குடுக்குறாரு. என்னன்னு பாருங்க. ஏன் நம்ம சோம்பலா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சில வசனங்கள். நீதிமொழிகள் 6:11ல உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். இதுல வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யலாம் என்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்த அவர் சொல்றாரு. தரித்திரம் வருமா? வறுமை வருமா? ஒருவேள நமக்கு தரித்திரம், வறுமைலாம் இருக்குதுன்னா, நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கையில நம்ம ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா தான், அந்த செயல தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஒருவேள ஒண்ணுமே செய்யல கையினாலன்னா, அத அவர் ஆசீர்வதிக்க முடியாது. உன்னுடைய வேலைய ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அ நம்ம கையில இருக்கிறத தான் அவர் வைத்து அத வந்து பெருக்குகிறார். அப்போ நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. நம்ம எதையும் செய்யல. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும்ன்னு சொல்லும்போது, நம்ம ஒண்ணுமே செய்யலன்னா, அது வாய்க்கிறதுக்கு வழியே இல்ல. அப்போ எதையாவது ஒண்ணுல நமக்கு எது முடியுமோ, அது சின்ன காரியமோ, பெரிய காரியமோ, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, ஏதோ ஒண்ணு நம்ம வந்து செய்ய நம்ம வந்து முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, "ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான்." பகுதி கட்டுறதுன்னா, நம்ம ஆள மாட்டோம். ஒரு அடிமையா இருந்து, அடிமை போல அவங்களுக்கு கீழ இருந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சோம்பேறியா இருக்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். "சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது." ஆசையா இருக்குதும். ஐயோ! ஐயோ! எனக்கு இது ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு இது வேணும் போல இருக்குன்னு யோசிக்கிறத கூட நம்ம ஒன்றும் வாங்க முடியாது. நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இதுல பார்த்தா சோம்பல் தனம் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு கை, கால்லாம் நல்லா தான் இருக்கும். உழைக்க முடியும். எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் வந்து நம்ம வந்து வறுமைய கொண்டு வரும், தரித்திரத்த கொண்டு வரும், பகுதி கட்ட வைக்கும். ஒன்றுமே ஆசைப்பட்டத நம்ம வாங்க முடியாது. அடுத்து 1:25ல சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். வேலை செய்யவே சம்மதிக்காததினால அவனுடைய ஆசை அவனை கொன்று விடுமாம். அவனுக்கு கொல்லும் அப்படின்னா, ஆசைப்பட்டு, ஆசைப்பட்டு அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவே அவன கொன்றும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இவரு. இப்போ ஒருவேளை நம்ம வந்து இந்த மாரி சோம்பேறித்தனமா இருக்கிறோமான்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப சோம்பேறித்தனத்த மாற்ற முடியுமானா, மாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்ற ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய உதவியோடு.
இதுல நீதிமொழிகள் 6, 6, 7, 8ல ஒரு வசனம் போட்டிருக்குது. ஒரு 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 காரியம் போட்டிருக்கு. "சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும், தலைவனும், அதிகாரியும் இல்லாதிருந்தும், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறவர்." என்ன சொல்றாரு? நீ போய் எறும்பு என்ன செய்யுதுன்னு போய் பார்த்து அதுட்டருந்து படிச்சுக்கோ. அதுக்கு யாரும் சொல்லல. அத யாரும் நீ இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அத கட்டாயப்படுத்தல. ஆனாலும் அது கோடை காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. மழைக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து அது எங்கேயாவது ஒரு ஓட்டைய கண்டுபிடிச்சு, அதுல எல்லா தானியத்தையும் கொண்டு போய் சேர்த்து வைக்குது. அதுக்கு யார் சொல்லிக் குடுத்தா? யாராவது அத நம்ம யாராவது போய் அதுக்கு சாப்பாடுன்னு எடுத்து குடுக்குறோமா? இல்ல. அதுவா அத செய்து கொள்ளுது. அப்போ அ இதுதான் வந்து அ சோம்பேறியே நீ வந்து எறும்பிட்டருந்து கற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. நம்ம இப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப முக்கியம். அவசியம் இதெல்லாம். ஒருவேளை இன்னைக்கு வந்து நெறைய பேர் பிறக்கும்போதே வந்து அவங்க பெரிய நல்ல குடும்பத்தில பிறந்திருக்காங்க. ஒரு நல்ல அம் வசதியான குடும்பத்தில பிறந்திருக்காங்க. அதனால தான் அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லன்னு சொல்லி நீங்க உங்கள நீங்களே வந்து குறைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில சோம்பேறியா இருக்கிற நமக்கு ஒருவேளை இந்த இந்த காரியம் வந்து சோம்பலா இருக்கிறதுனால வந்திருக்கலாம். அத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எந்தெந்த காரியத்துல நான் இன்னும் சோம்பேறியா இருக்கிறேன்? இந்த காரியத்த நான் இன்னும் வந்து சுறுசுறுப்பாகலாம். இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி இன்னும் ஒரு பயனுள்ள விதத்திலே நான் பயன்படுத்த முடியும்? கடவுள் என்னுடைய கையின் பிரயாசத்த ஆசீர்வதிக்கிறபடி நான் எப்படி நடந்து கொள்ள முடியும்னு இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மத்தேயு 25 அதிகாரம் 26 வசனத்துல தேவன் இயேசுவானவர் ஒரு உவமையில சொல்லும்போது சோம்பல பத்தி கொஞ்சம் கடினமாவே பேசுறாரு. பார்த்தீங்கன்னா, இது எதுலன்னா, அந்த தாளந்து உவமையில அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, "பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் என்று அறிந்திருந்தாயேன்னு" சொல்லிட்டு அவன தூக்கி ம் அவன உபாதிக்கிறவங்ககிட்ட தூக்கி போடுங்க. அவன வந்து அ அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல தூக்கி போடுங்கன்றாரு. அதுல அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஒண்ணுமே செய்யல. அதுதான் அவனுடைய தப்பு. அவனுக்கு குடுக்கப்பட்டத யூஸ் பண்ணவே இல்ல. எனக்கு ஒண்ணு தானே குடுத்துருக்கிறாரு. ஐயோ! நான் அத போய் பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வைப்பேன்னு சொல்லி ஒளிச்சு வச்சது தான் பிரச்சனை. அவன அவன ஆ இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, பொல்லாதவனும் சோம்பலும்ன்றாரு. அப்போ நமக்கு குடுக்கப்பட்டது 1ஓ 2ஓ இப்போ கொஞ்சோண்டு இருந்தா கூட, அத பயன்படுத்தி நம்ம ஏதாவது செய்யணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம அது கொஞ்சத்த செய்ய ஆரம்பிக்கும்போது, அடுத்தது அவரு செஞ்சு நம்மள வந்து பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ம் 2 பேர குறித்து நம்ம பார்த்தோம். மூடனையும் சோம்பேறித்தனத்தையும் பத்தி பார்த்தோம். இந்த சோம்பேறியையும் பத்தி பார்த்திருக்கோம். ஒருவேள ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம் வாழ்க்கையில இன்னும் நம்ம முன்னுக்கு வராததுக்கு காரணம், இன்னும் நம்ம வந்து ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை நம்ம அடையாததுக்கு காரணம் இது 2மா இருக்கலாமோ என்று நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இதுவுமே வந்து ஒரு ஞானியினால் கொடுக்கப்பட்ட ஒரு வேத வசனம் தான். மூடத்தனத்திலே நம்ம இன்னும் ஊறி போயிருக்கிறோமா? கொடுக்கப்படுகிற ஞானத்த நம்ம அசட்டை பண்றோமா? இல்ல சோம்பேறித்தனமா இருந்து, நமக்கு இருக்கிற பொருளை கூட நம்ம அலட்சியம் பண்ணி கொண்டு அத பயன்படுத்தாம இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த நேரத்தில ஆண்டவர் நம்மட்ட எனட்ட பேசினாரு. அதனால தான் நான் அத சொல்றேன். அ அப்படிப்பட்ட ஒரு அ இது ஒரு சாதாரண காரியமா இருந்தா கூட, இந்த காரியத்தில நம்ம மாற்றிக் கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக சிறப்பாக அமையும் என்பதுல சந்தேகமே இல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு, உயரிய நோக்கத்துக்கு நம்ம செல்றதுக்கு இந்த சின்ன சின்ன காரியங்கள் தடையா இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில கூட விசேஷமாக கர்த்தாவே, நாங்கள் வேதத்திலே உம்முடைய சாலமோன் ஞானி மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எங்களுடைய மூடத்தனத்தின் மூலமாக நாங்கள் இழந்த காரியங்கள் அநேகம் இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அநேக வேதனையான காரியங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தை அசட்டை பண்ணின நேரங்கள்ல இந்த நேரத்துல நாங்க ஆண்டவரே அறிக்கையிடுறோம்ப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஞானமும், மீட்பும், நீதியுமா பரிசுத்தமானீர் என்பதை கர்த்தாவுடைய வேதவாசனம் சொல்லுது. கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறீர் என்பதை நாங்க உணர்ந்து கொண்டு, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளையும், எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவரே நேரத்தை நாங்க சரியா பயன்படுத்த உதவி செய்யுங்க. சோம்பேறித்தனமா ஒருவேளை நாங்க இருந்து கொண்டு போமானால் அதையும் எங்களுக்கு மன்னிங்கப்பா. நீர் அத விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய கைகள் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க. எங்களுடைய கையின் பிரயாசத்த ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவாமி, கைகள் எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ, அது சுறுசுறுப்பாய் செயல்படுவதற்கு
ஆண்டவரே உம்முடைய ஒரு உந்துதலை நீர் அவளுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனத்துல இருப்பார்கள். ஆனால் இந்த நேரத்துல அதை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேலான காரியத்தை அடையும்படி ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.